அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒய்டாகவே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்னிங் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் டே நல்ல அளவுக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்து ஒரு சில செக்டர் ஐடி செக்டரில் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடி இருந்துச்சு. ஸோ அதில் ஐபிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கத்தில் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25% நான் பார்த்தேன். ஸோ அதனால மேபி மார்க்கெட்டில் நம்ம ஐடி செக்டர் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு பார்த்தா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. பட் ஒரு சில பங்குகள் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே செக் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 26 பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 295 பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டியும். ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நடந்தது. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஒரு 97 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிஃப்டி எஃப்எம்சிஜி இன்னைக்கு இறக்கிருக்காங்க. 238 பாயிண்ட் பார்த்தா இன்னைக்கு கரெக்ஷன் நோக்கி போயிருக்கு. ஸோ நிஃப்டி ஐட்டியும் பெரிய அளவுக்கு சரிவு இல்லை. பட் ஒரு சில பங்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. 192 பாயிண்ட் பார்த்தா இன்னைக்கு கரெக்ஷனை முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு சில பங்குகள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் இருக்காது, நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன மார்க்கெட்டில் பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 735 கோடியை விற்றுருக்காங்க. பஸ் டிஐஎஸ் இன்னைக்கு ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 704 கோடி தான் உள்ளே போட்டிருக்காங்க. பெரிய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நடக்கல மார்க்கெட்டில். ஸோ மேபி இதனால கூட மார்க்கெட்டில் ஒரு நியூட்ரலாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டு. ஸோ ஃபர்தராக வர டேஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் இறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டார்டிங் நைட் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இன்னைக்கு கரப்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒரு 135 பாயிண்ட் பார்த்தோன்னா கரப்ஷன் தான் போயிட்டு இருக்கு. மேபி எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் ஆகும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் இறங்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஸோ இறங்கிச்சுன்னா கம்பல்சரி நாளைக்கு நம்ம மார்க்கெட்டும் இறங்கும். ஸோ பார்த்து ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கவங்க தெளிவாக எடுங்க. அவசரப்படாமல் பொறுமையாக அனலைஸ் பண்ணிட்டு உள்ள போங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸோட உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பங்கு. இந்த Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Q4ல என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இன்னைக்கு 569 ரூபா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ரிசல்ட் வந்தோடனே இன்னைக்கு ஒரு 2% கிட்ட ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு இந்த பங்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அகைன் ஒரு வாய்ப்பு கம்பல்சரி கிடைக்கும். ஸோ இறக்கத்தான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தாலும் இந்த குவார்ட்டர்லி. ஸோ இந்த குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேல்ஸ் 19,890 கோடி பார்த்தீங்கன்னா மார்ச் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா 33,759 கோடி. நல்ல லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே 33,251 கோடி உள்ள போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் அதிகமானது தான் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்றி அழகாக பார்த்துருக்காங்க. மேபி மார்க்கெட் வர நாட்கள் கண்டிப்பாக இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்பல்சரி இந்த பங்குல கிடைக்கும் நான் நினைக்கிறேன். கிடைச்சுன்னா கம்பல்சரி கேப்சர் பண்ணி பிடிச்சிருங்க, மிஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த காலாண்டு பார்த்தீங்கன்னா 611 கோடி பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு பார்த்தீங்கன்னா 497 கோடி பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3% தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு இன்க்ரீஸ் ஆன இருக்கு. பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் தெரியல. ஸோ இந்த Q4 இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1912 கோடி போன இயர் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட். ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1975 கோடி பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 63 கோடி பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக பண்ணியிருக்காங்க. பட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் நல்ல டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்டாக் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருந்த பங்குல மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது 24 to 25% பார்த்தோன்னா சரியான கரப்ஷன். ஸோ இங்கே நம்ம மார்க்கெட்டில் ஐடி செக்டர் எப்படியோ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் ஸோ என்னமோ அதே மாதிரி தான் அந்த சைடில் யூஎஸ் மார்க்கெட்டில் அந்த பங்கு வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. நேற்று பார்க்கும்போது நல்ல சரிவு இருந்துச்சு. ஸோ மேபி மார்க்கெட்டில் இன்னைக்கு கரப்ஷன் ஆகும் பார்த்தேன். பட் இருந்தாலும் ஒரு சில பங்குகளில் கரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கத்தை கொடுத்துருந்து ஆல்மோஸ்ட் 1.5% இன்னைக்கு கரப்ஷன் ஆயிருக்கு. 1076 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ண நினைக்கும் வாங்குங்க. ஸோ நல்ல ரேஞ்ச் இப்பவும் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது 985 சரியான சப்போர்ட். ஸோ அகைன் பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியல. இந்த லெவலில் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. ஸோ டிசிஎஸும் ஓரளவுக்கு கரப்ஷன் ஆயிருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு 0.52% கரப்ஷன் ஆயிருக்கு. 2189 ரூபா நீ ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பங்கு கொஞ்சம் பீக் போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நம்மளுக்குலாம் நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. 2000 பிரேக் பண்ணியே கிடைச்சது. நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ கன்சிடர் பண்ண நம்பருக்கு எல்லாமே நல்லது. ஸோ கன்சிடர் பண்ணாதவங்க பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நல்ல லெவலில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். மிஸ் பண்ண வேண்டாம். மார்க்கெட்டில் கம்பல்சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு சில பங்கு நம்ம கிரியேட் ஆகும். அந்த பங்கை கரெக்டாக பிடிச்சி நீங்கள் வாங்கினாலே போதும். ஸோ சில தெரியாதவங்க ஸோ நான் வீடியோ போடும்போது பாருங்க எந்த பங்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்பல்சரி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா
ஹீரோ மோட்டாரோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வண்டியை பார்த்தீங்கன்னா ஏத்தர் எனர்ஜிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுனா, ஏத்தர் எனர்ஜி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 7.87% ஒரு 8% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1296 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பங்கு ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்கு. நல்ல ரேஞ்ச் இப்போ நம்மளுக்கு கிடைக்கல. ஜஸ்ட் இதை வாட்ச் மட்டும் தான் பண்ணணும். அவசரப்பட வேண்டாம். இந்த போய் தேருதுன்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். நம்மளுடைய நாம்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நல்ல டீப் ரேஞ்ச், ஸோ நல்ல ரேஞ்ச், இந்த மாதிரி ரேஞ்ச் கிடைச்சா மட்டும்தான் நம்ம உள்ள போகணும். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நமக்கு சேஃப். இந்த மாதிரி பீக்கில் போய் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி சரிவாச்சுன்னா ரொம்ப பாதிப்பு நம்மளுக்கு தான். ஸோ பொறுமையாக யோசிச்சு அனலைஸ் பண்ணி உள்ள போங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, முதல் காலாண்டில் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காங்க. HCLோட பர்ஃபார்மன்ஸ் இந்த Q4 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு காலாண்டு ரிசல்ட் கொடுத்தோம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஏற்றம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 0.11% தான். பட் ஆவரேஜாக நம்ம இன்ஃபோசிஸ் அண்ட் TCS வந்து கரப்ஷன் ஆன மாதிரி இது கரப்ஷன் ஆகலை. ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த Q4 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துடலாம். ஸோ ஜூன் 2026 பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டில் 34,579 கோடி பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு பார்த்தீங்கன்னா 33,980 கோடி. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் காலாண்டு கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு பேசிக்கான ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் பங்கு உங்களுக்கே தெரியும் சரிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. போன காலாண்டு 4,490 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டு 4,626 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் செக் பண்ணும்போது ஒரு 17,434 கோடி இந்த இயர் பண்ணியிருக்காங்க. போன இயர் பார்த்தீங்கன்னா 16,652 ஆல்மோஸ்ட் இந்த கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மார்க்கெட்டில் நல்ல சரிவில் தான் இந்த பங்கு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கம்பல்சரி உள்ள போகலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவசரப்பட்டீங்கன்னா நல்ல பங்குகள் வாய்ப்பு கிடைக்காது. நல்ல பங்குகள் வாய்ப்பு கிடைக்கணும்னா நம்ம பொறுமையாக இருந்தால் தான் அதை கேப்சர் பண்ண முடியுமா அந்த பங்கை. ஸோ நல்ல ஒரு அனலைஸோட ஒரு சில பங்குகள் சூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா வேதாந்தா தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கன்சிடர் லெவலில் வேதாந்தாவை கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 2.67% கரப்ஷன் ஆயிருக்கு. 261 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. மிஸ் பண்ணவே வேண்டாம். வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பங்கை கன்சிடர் லெவலில் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஃபிளிச் பண்ணி 4 ஸ்டாக் வெளியே வந்துச்சு. அகைன் பார்த்தா நம்மளுக்கு வெளியே வந்த அந்த லெவலில் விட கரப்ஷன் ஆகி கீழே வந்திருக்கு. 270 கிட்ட வந்தது. இப்போ 261 கிட்ட வந்திருக்கு. தாராளமாக வாங்க நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லெவலில் கன்சிடர் லெவலில் வேதாந்தா கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ண நினைக்கும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஃபோக்கஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஐடிசி தான். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 277 ரூபா இருக்குது. நேற்றே சொல்லியிருந்தா நான் கன்சிடர் பண்ண போகணும். ஆல்மோஸ்ட் நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒரு மினிமம் குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் வாங்க நினைச்சீங்கன்னா வாங்குங்க. ஸோ நான் சொல்கிறேன்னு சொல்லி வாங்க வேண்டாம். ஸோ நல்ல ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ அனலைஸோட கொடுக்கறதுனால தான் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. ஸோ அதற்காக தான் நான் கொண்டு வர ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்ன ரேஞ்ச் நீங்களே பார்த்தாலே தெரியும். நல்ல டிப் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு அகைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கம்பெனி நல்ல போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. நல்ல லெவலில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அதர் கம்பெனியாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இங்கே ஆஃப்டர் ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். ஸோ இவங்களோட டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. மிஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பங்குலாம் தாராளமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. எப்பப்போ இறங்குதோ அப்பப்போ வாங்கி வாங்கி வச்சுக்க மட்டும்தான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இன்னைக்கு சரிவு நோக்கி போன பங்கு அதானி பவர். ஸோ அதானி பவர் இன்னைக்கு ஒரு 3.18% ஆல்மோஸ்ட் பங்கு பீக்கில் இருக்குது. நல்லா ரொம்ப ரேஞ்சில் கீழே பிடிச்சேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் பெரிய பீக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. என்ன மார்க்கெட்டில் நடக்குது, ஸோ என்ன ஃபர்தராக நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டது அதை மட்டும் பார்த்தாலே போதும். பொறுமையாக இருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கும் செக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அவசரப்பட்டு பீக்கில் வாங்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு DLF 658 ரூபாய் நீங்கள் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2% கரப்ஷன் ஆயிருக்குங்க DLF. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது 504. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் வந்து கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். இந்த லெவலில் வாங்க வேண்டாம். இந்த கன்சர்ன் லெவல் கிடையாது. பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு ஃபர்தராக நல்ல ரேஞ்ச் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு அடுத்த ஃபோக்கஸ் லெவலில் கன்சர்ன் லெவலில் பவர் கிரிட் கார்பரேஷன் கொண்டு வந்திருக்க ரெண்டாவது பங்கா 281 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 1.90% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ பங்கு நல்ல ரேஞ்சில் இருக்குது. அடுத்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்ண நினைக்கிறோம் கன்சிடர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த பங்கு. என்னோட போர்ட்ஃபோலியோ இதையும் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மினிமம் குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். நீங்கள் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. ஸோ எப்பவுமே நல்ல ரேஞ்ச் வரும்போது மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் கிடைக்கும். அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி கிடைக்காது. இந்த ரேஞ்ச் நல்ல ரேஞ்ச் வாங்க நினைக்கிறோம் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு இந்துலக்கா இண்டஸ்ட்ரி லிமிடெட் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் 1.90% கரப்ஷன் ஆயிருக்கு. 950 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பங்கு பீக்லேருந்து இப்போ கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. இதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்த கரப்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி நல்ல ரேஞ்ச் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு 840. ஸோ 850 கீழே பிரேக் ஆச்சுன்னா தாராளமாக வாங்குங்க.
அதுவரையும் வாட்ச் பண்ணுறது தான் நமக்கு சேஃப். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டாடா ஸ்டீல் 185 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 1.60% கரப்ஷன் ஆயிருக்கு. ரேஞ்ச் நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ 150 கீழே பிரேக் ஆச்சு, நான் கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ ஒரு சப்போர்ட் கீழே பிரேக் ஆயிருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரேஞ்ச் நம்மளுக்கு டாடா ஸ்டீலில் கிடைச்சுன்னா உள்ளே போகலாம். ஸோ அது வரை ஜஸ்ட் ஃபர்தராக வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ எப்பவுமே சொல்ற விஷயம் தான், அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. வெயிட் பண்ணி அந்த பங்கை பிடிங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு காட்ரி ஃபிலிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அகைன் நம்ம ரேஞ்ச் கீழே வந்துட்டு இருக்கு பங்கு 2000 இன்னைக்கு 85 கிட்ட ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 0.70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ரேஞ்ச் உங்களுக்கு சொன்னேன். 2000 கீழே பிரேக் ஆச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ண சொல்லி. ஸோ இதுவும் பார்த்தோன்னா ஒரு சீரியட் கம்பெனி தான். ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். ஐடிசியும் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு மினிமம் குவான்டிட்டி இந்த பங்கையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. கம்பல்சரி க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு இதில் கிடைச்சிது. ஸோ அகைன் எனக்கு ஒரு ரேஞ்ச் கிடைச்சா கம்பல்சரி நான் ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதுவரை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ஃபோக்கஸ் கன்சிடர் லெவலில் விப்ரோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ விப்ரோவில் இப்போ ஏஐ நிறைய ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. மேபி ஏஐ கூட இவங்க அக்குமுலேட் பண்ணாங்கன்னா, ஏஐ கூட இவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா கம்பல்சரி பங்கு ஏற்கான வாய்ப்பு அதிகம். நல்ல ரேஞ்சில் இருக்கு. 175 இன்னைக்கு 1.41% கரப்ஷன் நோக்கி போயிருக்கு. ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஒரு மினிமம் குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ வாங்க நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ என்ன ரீசனுக்காக நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன்னா, நல்ல ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 170 கிட்ட நம்மளுக்கு கிடைச்சது. அகைன் பார்த்தோன்னா ஒரு 4 ரூபா தான் 5 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வாங்கலாம், தாராளமாக வாங்கி மினிமம் அமௌண்ட் தான் இது. பெரிய அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாலும் சின்ன சின்ன ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ல வாங்கி வச்சாலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ஸோ நல்ல ஒரு லெவலில் பங்கு இருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்கு நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால தான் உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். அவசரப்படாமல் நல்ல லெவலில் கிடைக்கும் போது பங்குல நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்றேன். நல்ல ரேஞ்ச் வரும்போது கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.34% கரப்ஷன் ஆயிருக்கு. நம்மளுடைய ஃபோக்கஸ் இதோட வாட்ச் லிஸ்ட்ல எப்படி பண்ணோம்னா 1200 கீழே பிரேக் ஆச்சும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. நல்ல கம்பெனி. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்க கம்பெனி. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோல கம்பல்சரி ஃபார்மா செக்டர் இருக்கணும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபார்மா செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இவங்களுடைய க்ரோத் பாருங்க, பெரிய அளவுக்கு இல்லாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. மேபி ஆஃப்டர் இயர்ஸ், கம்மிங் இயர்ஸ், லாங் டேர்ம்க்குலாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அந்த பங்கெல்லாம். டாக்டர் ரெட்டி கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் நினைக்கிறேன். ஏற்பட்டுச்சுன்னா கம்பல்சரி நான் வீடியோவில் ஃபர்தராக கொடுக்குறேன். ஸோ ஒரு சில ஸ்டாக் அன்லிஸ்டட் கொடுத்துருங்க. ஒரு சில ஸ்டாக் நல்ல ரேஞ்சில் இருக்குது, வாங்க நினைக்கிறோம், தாராளமாக வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஒரு புரிதல் கிடைக்கும். எப்பவுமே சொல்ல விஷயம் தான், பொறுமை கம்பல்சரி தேவை. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அந்த ரேஞ்சை கரெக்டாக பிடிச்சினாலே போதும், போர்ட்ஃபோலியோ கரெக்டாக பில்ட் பண்ணிட்டு போகலாம். இதுலேயும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதா, நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்டாக நீங்கள் கொண்டு போயிட்டு உங்களோட சேவிங்கை கொண்டு போனீங்கன்னா நல்ல லெவலில் க்ரோத் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் பணம் சம்பாதித்துக்கு மட்டும் யோசிச்சிங்கன்னா கம்பல்சரி இது இந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது வந்து பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஃபியூச்சருக்கு நம்மளோட க்ரோத் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம ஆஃப்டர் ஃபியூச்சருக்கு நம்ம வீட்டில் இருந்து உட்காந்துட்டு வேலை செஞ்சாலும், ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம், அந்த ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்மளால் வேலை செய்ய முடியாத இருக்கிற டைமில் இந்த சேவிங் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இதில் போட்டோன்னா நிறைய விஷயம் சம்பாரிச்சா சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க. அப்படி கிடையாது. சம்பாதிக்கலாம். கரெக்டான அனலைஸ், கரெக்டான புரிதல் இருந்தால் கம்பல்சரி சம்பாதிக்கலாம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் சில பங்குகள் நான் கொண்டு வரேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கம்பல்சரி உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க. ஸோ ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நேற்று ஒரு சின்ன விஷயம், வருத்தத்தக்க விஷயமும் நடந்துச்சு. ஸோ நான் வீடியோ ஆல்மோஸ்ட் முடிச்சேன். எண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ மைக் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் என்னுடைய வாய்ஸ் கேட்கல கிளியராக. ஸோ நேற்று ஒரு ஐபிஓ கொண்டு வந்தேன். ஸோ அந்த ஐபிஓ நான் அகைன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ எந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஐபிஓ ஜிஎம்பியில் காமிக்கிறேன் உங்களுக்கு கிளியராக. ஸோ அந்த ஐபிஓ பார்த்துங்க. ஸோ எஸ்பிஐ தான் நினைக்கிறேன். எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்டோட ஐபிஓ ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த ஐபிஓ நான் காமிச்சிடறேன். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று ஓப்பன் ஆச்சு இந்த ஃபண்டு. ஜூலை 14 ஓப்பன் ஐபிஓ டேட்டு. ஜூலை 14 எண்ட் ஆஃப் டே. ஸோ ப்ரீமியம் பாருங்க எந்த லெவலுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு லாட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ண போகிறேன் நான். ஸோ ஐபிஓ ஓப்பன் டேட் பார்த்தா நேற்று. ஸோ 14 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் 14 வரும். ஸோ ரீஃபண்ட் 20 வந்துடும் அலாட் ஆகலைன்னா. ஸோ லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 21 லிஸ்டிங் ஆக போகுது. ஸோ பார்த்தோன்னா கம்பல்சரி இது எனக்கு ஒரு ரிஸ்க் தான். பட் ரிஸ்க் எடுத்தால் தான் நமக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ என்னோட ஜிஎம்பி பாருங்க. ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15% கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல லெவல் கிடச்சுன்னா உடனே செல் பண்ணிட்டு வெளியே வருவோம். ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஐபிஓ எப்படி இருக்குன்னு. ஸோ நாளைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம யோசிக்கலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணிட்டு அனலைஸோட உள்ளே போங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து பண்ண வேண்டாம். லாஸ் ஆகி தர வாய்ப்பு அதிகம். ஸோ யோசிச்சு முடிவெடுங்க. ஸோ ஒரு லாட் எடுத்தீங்கன்னா 26 ஷேர் வரும். 14,924 ரூபா.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கிடச்சுன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் நேற்று உங்களுக்கு கிளியராக வாய்ஸில் கொடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஐபிஓவும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. நல்ல ரேஞ்ச் நம்மளுக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் வந்தாங்க மட்டும்தான் நம்மளோட அப்ளை பண்ண முடியும். ஸோ வேல்யூவேஷன் அதிகம். ஆல்மோஸ்ட் கிரே மார்க்கெட் பார்த்தா 140 சம்திங் இதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக பார்க்கலாம். நல்ல ரேஞ்ச் கிடைச்சிச்சுன்னா கம்பல்சரி சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு நல்ல ரேஞ்சுக்கு நம்ம செல் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஸோ இன்னைக்கு அப்டேட் எல்லாம் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.